என்னதான் வந்திருக்காலும் இங்கேயே பெரிய பெரிய மில்லியன் டாலர் ஹவுஸ் வாங்கிருக்காலும் சரி சொல்லுங்க. அது மட்டும் இல்ல நடுவர்களே, அன்னைக்கு தொட்டில மட்டுமே ஆட்டின கை இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆளுதுன்னா அதுக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தானே. அன்னைக்கு கரண்டியை மட்டுமே பிடிச்ச கை இன்னைக்கு கம்ப்யூட்டரையும் பிடிக்குதுன்னா அது எதனால நினைக்கிறீங்க? எங்களுக்கு 20 வந்ததே தேவை. இதுல நீங்க பெண்கள்லாம் பேசக்கூடாது. அன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு மிக குறுகிய இடம். அந்த குறுகிய இடத்துல இன்னைக்கு இந்த பறந்து விரிந்த உலகத்தை கற்றறிந்து தனக்கென ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு எனக்கு இது வரும், எனக்கு சமைய தெரியும், கோலம் போட தெரியும், ஓவியம் வரைய தெரியும், ஏதோ ஒண்ணு அவளுக்கு தெரிஞ்சதை இன்னைக்கு பண்ணி அவளையும் சரி அவளோட குடும்பத்தையும் சரி இன்னைக்கு முன்னேற்றி போறான்னா இது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கொடுத்த பரிசா இல்லையா? சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுல உட்காந்து அங்க கை தட்டிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அடுப்பங்கரை, அந்த காலத்துல அடுப்பங்கரை எல்லாம் எப்படி இருந்தது? இங்க எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அடுப்பங்கரை ஒரு மண்ணெண்ணெய் விளக்க வச்சு மண்ணடுப்புல விறகுல சமைச்சு காலையில சமைச்சிட்டு வயக்காட்டுக்கு போயிட்டு திரும்ப அதே இதுல சமைக்கணும். இந்த இரவு நேரத்துல சமைக்கும் போது நடுவரவர்கள் இதுல இன்னொரு விஷயமும் நடக்கும். அம்மா சமைக்கிறது என்னமோ சைவ சாப்பாடு தான், சில நேரத்துல அந்த இருட்டுல அது அசைவமா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பெரியவங்க வீட்டை விட்டு, என்னோட அப்பா அந்த அளவுக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் வீட்டை விட்டு வெளியில போனாருன்னா அவர் போயிட்டு திரும்ப அந்த ஒரு உறவினர்களோட கல்யாண நிகழ்ச்சிக்கா இருக்கட்டும் எதுக்கா இருந்தாலும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் என் அம்மா பயந்துட்டு இருப்பாங்க. அவர் கரெக்டா போய் கரெக்டா சேர்ந்தாரா, எப்ப வருவாரு, அது வரைக்கும் பயந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவர் ஒரு தொலைபேசியை எடுத்துட்டு போறாரு, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எங்க இருக்க, கரெக்டா பஸ் ஏறியா, கரெக்டா வந்தியா, தைரியமா இருந்தாங்களா, அவளை நிம்மதியா இருக்கக்கூடாது. ஆனா எல்லா காலகட்டத்திலயும் சரி ஒரு வளர்ச்சியும் ஒண்ணு வந்துட்டா, ஒரு மாற்றம்னு வந்தா சில தவறுகள் நடக்கதான் செய்யுது. ஆனா மக்கள் தங்களோட அறியாமையினாலையும் சுய கட்டுப்பாடு இல்லாததுனாலையும் அவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள். அதை மட்டுமே சுட்டிக்காட்டி இன்னைக்கு இங்க எதிரணியினர் பேச வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே, எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எத்தனை பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எதிராக பாரதி அக்கா எத்தனை வாதங்களை வச்சிருக்காங்க. நீங்க இந்த உலகத்துக்கு எத்தனையோ உண்மையான கருத்துக்களையும் ஆழ்ந்த விஷயங்களையும் நீங்க சொல்லி இருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு கருத்தாவது ராஜா சார் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குன்னு என்னைக்காவது அவங்க இதன் மூலம் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? இதன் மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி குறைகளை மட்டுமே பார்த்து அதையே சொல்லி வந்தவங்க இன்னைக்கு எங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொன்னா அவங்க ஏத்துக்கவா போறாங்க? அருமையான பயிற்சி. சரிதான், பேரு சரிதான், சொன்னது சரிதான். இப்ப மட்டும் ஆரம்பிக்கல நடுவர் அவர்களே. ஆக மொத்த மகாபாரதத்துல துரோணாச்சாரியார் தன்னோட மகனான அஸ்வத்தாமனுக்கும் பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனனுக்கும் பிரம்மாஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அது எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அதோட வீரியம் என்னன்னு சொல்லிதான் கொடுத்து கலையை சொல்லி கொடுக்கிறார். ஆனா அஸ்வத்தாமன் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்காக அதர்மத்தின் பக்கம் நின்றதனால அவன் அதர்மத்துக்காக பயன்படுத்தலாம். ஆனா அர்ஜுனன் தர்மத்தின் பக்கம் இருந்ததுனால அவன் தர்மத்துக்காக பயன்படுத்தலாம். ஆக நான் சொல்ல வர்றது என்னன்னா, தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாருக்கும் இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு அவங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி இருக்குது. ஆக எங்கேயோ ஒரு சிலர் செய்யற தவறுனால இன்னைக்கு அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுக்கு உதவல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த அக்கா இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. அதுக்கு எங்க அக்கா பாரதிய தலைமை தாங்குறாங்க. எவ்வளவு பெரிய தப்புமா. ஆக தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த மனித உறவுகளை மேன்மைப்படுத்துகிறது, முன்னேற்றுகிறது, வளர்ச்சியடைய செய்கிறது, தேவையை பூர்த்தி செய்கிறது, பயனை அடைய வைக்கிறது என்பதை கூறி இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மனித உறவுகளை
நிம்மதி. நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. 25 வருஷமா நீ பேசுறீங்க, நீ சொல்றதுல ஒன்னாவது ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்க எப்படி நாங்க சொல்றதை ஒத்துக்குவாங்கன்னு கேட்டாங்க பாருங்க. இதுதான் வாத திறமை. எப்படி ஆதிக்கம் பண்ணணும், ஒரு மேடையை எப்படி கைவசப்படுத்தணும்னு சரிதா அவர்கள் ரொம்ப பாராட்டு, உண்மையிலே பாராட்டு. இப்படிதான் அந்த குழந்தை வைக்கணும். பட்டிமன்றம் வந்து வேற எந்த மொழியிலையும் இல்லைங்க, தமிழுக்கு மட்டும்தாங்க இது இருக்கு. தமிழ்ல மட்டும்தான். அது ஏன் இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி வித்தியாசமாக புத்திசாலித்தனமாக பேசுகிறவர்களால் இது வாழ்கிறது, மொழி வளர்க்கிறது. ஏன் எல்லா தமிழ் சங்கங்களையும் எங்க இருந்தாலும் ஏன் பட்டிமன்றம் வைக்கிறாங்க? யாராவது ஒரு நடுவரை இங்க இருக்கிறவங்க அல்லது இந்தியாவில இருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல நல்ல நடுவர்களை கூப்பிட்டு வச்சு நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, நம்முடைய திங்கிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது மாறும். ஒரே மாதிரி யோசிக்காம மாற்றி யோசிக்க சொல்லி தருவது பட்டிமன்றம். அதான் சிறப்பு. இவங்க ஒன்று சொன்னா அதை மாற்றி இன்னொருத்தர் சொல்றாங்கல்ல, அந்த யோசனையை டிபேட்டிங் ஸ்கில் அப்படின்றது நமக்கு வேணும். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிதா அவர்கள் பேசிய ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சொன்னாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு சுய முன்னேற்றம் விடுதலை தந்தது தொழில்நுட்பம் தான். சார், புத்தகம் என்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் கல்வி என்பது பரவலாகி இருக்காது. ஜான் கூட்டன்பெர்க் ஒரு அச்சரிக்கிற அந்த ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுனா, ரைட் பிரதர்ஸ் இல்லைன்னா பறக்கிறது சாத்தியமா இருந்திருக்காது. மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு போறதுக்கு 1 வாரம் ஆகும். மதுரை டு திருநெல்வேலி 5 நாள், 1 வாரம். சோத்த கட்டிட்டு போவாங்க, வழியே கிடையாது. இன்னைக்கு வந்தே பாரத்ல 1.5 மணி நேரத்துல போயிடும். எப்படி சாத்தியமாச்சு? தொழில்நுட்பம் தான் மனிதர்களை இணைக்கிறது. எங்க அப்பா அங்க உட்காந்து பண்ருட்டியில பாக்குறாரு, எப்படி சந்தோஷப்படுவாரு. என் பொண்ணு பாரியா, அங்க போய் அப்படியே பிச்சு உதறாயா என் பொண்ணு, சொல்வாரா இல்லையா? உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு பேச்சு சரிதா அவர்கள். என்ன பின்னாடி இருக்கு அதுக்கு பதில், அது பார்க்குவாங்க. இப்போ சரிதா அவர்களுக்கு பதில் சொல்ல திரு சக்தி அவர்கள் வாங்க ஐயா. அனைவருக்கும் என் முதல் முத்தான வணக்கம். நடுவர்களே, இப்ப இந்தியாவில் டைமிங் காலையில 8 மணி. காலையில 8 மணி. பரவாயில்ல. அவங்க அப்பா எத்தனை மணியில இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களே ரொம்ப தாமதம். அவர் ஒரு 6 மணிக்கு எழுந்திருப்பாரு. 6 மணிக்கு எழுந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்க அப்பாவை ஒரு கொடுமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை பாரு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல மனித நேயம் அவர்கள்? காலையில எந்திரிக்கிறது கொடுமைப்படுத்துறது. காலையில எந்திரிக்கிறது கொடுமைப்படுத்துறது இல்லை நடுவிலே. அவங்க சொன்னபடி டைம் படி 4 மணிக்கு ஆரம்பிக்கிற நிகழ்ச்சி. ஆமா, ஓகே. 4 மணிக்கு அவங்க அப்பா எழுந்திரிச்சிருப்பாங்க. எவ்வளோ சரிதாவோட அப்பா வந்து நேரத்தில் எழுந்திருப்பாரு இருக்கட்டும். ஆனா இப்படி அவங்கள வந்து நேரத்திலேயே எழுத வைக்கிறது ஒரு கொடுமை இல்லையா? அதுதான் நடுவர்களே. இங்கே அவங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. தொழில்நுட்பம் என்பது எப்படி என்றால் நடுவர்களே, இங்கே கனெக்டிவிட்டி என்பது அதிகரித்திருக்கிறது. ஆனால் ஹியூமன் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகிற கனெக்ஷன் குறைந்திருக்கிறது. அதுதான் எங்கள் கனெக்ஷன் கம்மியா இருக்கிறது. இப்ப காலையில எந்திரிச்சோன்னே சரிதா வீட்டுல வந்து காஃபி யார் போடுறாங்க தெரியுமா? நம்ம இதெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு காலையில் எழுந்தவுடன் காஃபி போட அங்கே ஒரு கருவி இருக்கும். ஆனால் அவர் கணவர் கையால் காஃபி சாப்பிட்டால்தான் சரிதாவிற்கு அன்பு இருக்கும். சரிங்களா? அங்கே காதல் இனிக்கும்.
இது சரிதா கிட்டே கேளுங்க. சரி. சரிதா, உங்களுக்கு உங்களுக்கு கணவர் காபி போட்டு கொடுத்தா பிடிக்குமா பிடிக்காது? ஏங்க இது என்னங்க ஒன்னான் ஒன்று கொஸ்டின் தான் பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும். அதுதான் நடுவர் அவர்களே, இந்த அன்பு என்பது இங்கே மிகவும் குறைந்திருக்கிறது தொழில்நுட்ப கருவிகளால். கருவி வேண்டாம், கணவர் போதும். ஆமா, கணவர் கருவி வேணாம் நான் சொல்ல நடுவர் அவர்களே, அங்கே குறைந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இங்கே முகத்துக்கு முகம் பார்த்து பேசுவதை விட கருவிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நடுவர் அவர்களே. ஸோ நேருக்கு நேர் நம்ம பேசுறதை விட நம்ம கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, சாப்பிட உட்காந்துருக்காங்க. அந்த 3 பேர் கையிலையும் 3 கருவிகள் இருக்குமா இருக்காது? அந்த 3 பேருமே ஏதோ வாட்ஸ்அப் ரீல்ஸ் எதையாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு உணர்வு பரிமாற்றம், எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற உணர்வு பரிமாற்றம் என்பது இருக்கவே இருக்காது. அதுதான் இங்கே குறைந்திருக்கிறது என்பது எங்களுடைய வாதம். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளாம் கோவிட்ல இருக்கிறப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே பழகிட்டோம். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சிருந்த நம்ம எல்லாத்தையும் திரும்பி ஆபீஸ் கூப்பிட்டாங்களா இல்லையா? கட்டாயமா கூப்பிட்டாங்க. ஏன் கூப்பிட்டாங்க? ஆபீஸ் சும்மா கிடக்கு. ஏன் டெக்னாலஜி தான் இருக்குங்க நடுவர் அவர்களே, வீட்டுல இருந்தே வேலை பண்ணலாமே. இல்ல அங்க வாடகை கொடுத்து வச்சிருக்காங்க, யாராவது ஆள் வரணும். வீட்டில இருந்து வேலை செய்தால் VPN கனெக்டிவிட்டி இருக்கும் நடுவர் அவர்களே. நீங்கள் ஆபீஸ் சென்றால் மட்டும்தான் உங்கள் தோழர்களோடு ஒரு கனெக்ஷன் இருக்கும், சக ஊழியர்களோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கு, அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் நடுவர் அவர்களே. அதையும் தாண்டி கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கும், நமக்கெல்லாம் வேலையும் இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த நடுவர் அவர்களே, இங்கே கோவிட்டுக்கு பிறகு இங்க இருந்த பள்ளிக்கூடங்களில் எல்லாம் பள்ளியின் கற்கும் திறன் குறைந்திருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை சொன்னது. அந்த ஆய்வறிக்கையின்படி கோவிட்டுக்கு பிறகு அதை சரி செய்ய கடந்த 2 அல்லது 3 வருடங்கள் ஆனது என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா நடுவர்களே, டெக்னாலஜி என்பது நேரடியாக வகுப்புகளுக்கு வந்தாதான் நடக்கும் என்பதுதான் அவர்களுடைய கண்டுபிடிப்பு. சரி, இன்னொன்று கூட கேட்கிற நடுவர் அவர்களே, ஏன் உங்களை ஏஐ வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு வீடியோ எடுத்து உங்களையும் சியாட்டல் நகரத்திற்கு வரவழைத்து, உங்களையும் பாரதி மேடம் அவர்களையும் சியாட்டல் நேரத்துக்கு வரவழைத்து இங்கே பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் நேரடியாக கண்டு நீங்கள் பேசுவதை கண்டு மகிழத்தானே. ஏன் இதெல்லாம் யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது? யூடியூப்ல பார்க்கறது கரெக்ட் தான் நடுவர் அவர்களே. யூடியூபில் பார்த்தால் யூடியூபும் இந்த பட்டிமன்றமும் இணையாகுமா என்பதுதான் என்னுடைய வாதம். இல்லை, அது கிடையாது. யூடியூப்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஆனால் உங்களுடைய நேரடியாக பேசும் கனெக்ஷன் என்பது இருக்காது. அடுத்ததாக இப்பெல்லாம் இந்த ஏஐனால உங்க சோரேறி கொடுத்து வீட்டுக்குள்ள ஒருத்தர் திருடணுன்ற அவசியமே இல்லை நடுவர் அவர்களே. நிறைய மோசடிகள் ஆன்லைனில் நடந்தது. கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மோசடியால் நடந்த இழப்பு என்பது 40 மில்லியன். உங்களை போலவே வேடமணிந்து அல்லது சிபிஐ போல வேடமணிந்து உங்களை மிரட்டி பணம் படிக்கும் பலர்கள் இருக்கிறார். நீங்கள் பதிவிட்ட ஒரு 3 வினாடி வீடியோ போதும் நடுவர் அவர்களே. அதை வைத்து உங்களை மாதிரி அச்சு அசலாக பேசி உங்கள் குரலிலே பேசுவதற்கு ஏஐ இப்போது தயாராகிவிட்டது. நம்ம அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. இன்னொன்றையும் சொல்லுகிறேன் நடுகிறே, அதாவது உங்களுக்கு ஒரு போன் வருது, உங்கள் மகளோ அது ஒரு போனா, அந்த போன் உங்களுடைய மகளா என்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் மனித நேயத்தின் வீழ்ச்சி நடுவர் அவர்களே. நாளைக்கு உங்களை வச்சு உங்களை மாதிரியே பட்டிமன்றம் கூட நடத்தலாம் அவர்கள், நீங்களே இல்லாமல் நடத்தலாம். அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இப்போ சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அத்தனை சொல்லிட்டாரு. அதான் சக்தி. நான் இப்படி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் நடுவர்களே. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அன்பை விதையுங்கள், பண்பை விதையுங்கள், மனித உறவுகளை பற்றிய உயரத்தை சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் மேன்மேலும் மரம் போல் உயர்வார்கள். அதை விட்டு அவர்கள் கையில் கருவிகளை திணித்தால் அவர்கள் வாழ்க்கை எப்படி சிறக்கும் என்பதே எனது வாதம் நடுவர்களே. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. சக்தி அவர்கள் சில நேர்மையான கேள்வியை கேட்கிறார். ஏஐ
எல்லா தொழில்களையும் கையில எடுத்துக்க போகுது, வேலை வாய்ப்பை பறிக்க போகிறது. நம்மள மாதிரியே வாய்ஸ்ல அது பேசுது. இந்த மீன்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல, மறைந்த தலைவர்கள் எல்லாம் பேசிக்கிட்ட மாதிரி போடுறாங்க, ஏஐல கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் புதுசா இப்போ வந்திருக்காங்க, இப்போ நீங்க இந்தியாவுக்கு போகல, அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வைங்க, உங்க போட்டோவை அனுப்புனா அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க கலந்துக்கிட்ட மாதிரியே ஒரு போட்டோ அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த அலிபின்னு வாங்கல, அது மாதிரி இது கொடுமையா இருக்கு. இதெல்லாம் நியாயமான்னு கேட்கிறாரு. புது நடுவர்களே அது உருவாக்குன்றார். ஆன்லைன் மோசடி இருக்குல்ல, இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டல் அரெஸ்ட், பெரிய பெரிய பதவியில் இருந்தவனையே வீட்டில் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சு அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் அனுப்பிடுறாங்க. அவன் பேசும்போது நான் சிபிஐல இருந்து பேசுறேன், நான் பாம்பே போலீஸ்ல இருந்து பேசுறேன், இவங்க எல்லாம் பயந்து கிடக்காங்க, அக்கௌண்ட்ல இருக்கிறது போயிடுது. எல்லாம் நியாயமா? சேர்ந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு ஆள் இருக்கான்னு ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்திட்டு நாங்களே பயந்து போய் உட்கார்ந்துருக்கோம். இந்த பயல்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கோம். இதுல இவர் வேற பயமுறுத்துறாருன்னு எல்லாம் ஆடிக்கிறது. ஆக மொத்தம் 4 அறிஞர்கள் பேசிட்டாங்க, இன்னும் 4 பேர் பாக்கி இருக்கு. பேச வச்சிடலாமா? சிறப்பாக பேசிய சக்தி அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துகளும் நன்றி. இதுக்கு பதில் சொல்வதற்கு சக்தி தான் வேதகிரி தானே, வாங்க ஐயா. அவர் உயரத்துக்கு மைக் இருக்குமான்னு தெரியல. சபையினர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம சக்தி ப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சவிதா வீட்டு காஃபி மேல ரொம்ப ஆசையானு தெரியல. அவங்க வீட்டுல மிஷின் காஃபி போட்டா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அவங்க வீட்டுல யாரு காஃபி போட்டாதான் அவருக்கு என்ன, போனமா குடிச்சமா வர வேண்டியது. வந்து ஆர்டிஓ பத்தி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நாங்க எவ்வளவு ஜாலியா வீட்டுல உட்காந்து வேலை பாக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு வீட்டுல அப்படியே சமையல் செஞ்சுக்கிட்டு ஒரு பக்கத்து பசங்களை பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டிஓன்னு கடுப்புல இருக்கும். கம்பெனி சிஇஓன்னு தெரியல, திடீர்னு வந்து ப்ராஃபிட்டை பத்தி பேசுறாரு, கம்பெனி லாஸ்ல போகுதுங்கிறாரு. உறவுகளை மேம்படுத்துங்க ஐயா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கம்பெனியை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? சிஇஓவே கவலைப்படாம போகுது. ஏஐ டெக்னாலஜி ஒருத்தர் இல்லாதவங்களை இருக்கிற மாதிரி காட்டுதுன்றீங்க. எவ்வளவுதான் வந்து நம்ம ஃபன்னியா காமெடியா பார்த்தாலும் சில கல்யாண வீடியோக்கள் வருது, போய் பாருங்க. அந்த வீட்டுல இறந்தவங்க கல்யாணம் நடக்கிற நேரத்துல இறந்துருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி அதுல ஏஐ வச்சு பார்த்து அது எனக்கு ஆசீர்வாதம் நம்பி அந்த கல்யாண மணமக்களும் மணமகனும் போறாங்க. அதுல என்ன உங்களுக்கு எனக்கு குறைஞ்சு போச்சுன்னு கேக்குறேன். இல்ல அவங்க அப்படியே ஓட்டு போடவும் வந்துடக்கூடாது. நம்ம டாபிக் வருவோம். டெக்னாலஜி மனித உறவுகளை மேம்படுத்துகிறதா இல்ல சிதைக்கிறதான்னு கேட்டிருக்கீங்க. ஓகேவா? இங்க இருக்க பாதி ஆன்சைட் மாப்பிள்ளைக்கு மேல பொண்ணு கிடைச்சதே நம்ம டெக்னாலஜினால மட்டும்தானுங்க. சொல்லுங்க. ஓ, டெக்னாலஜில கல்யாணம் நடந்துங்க. பாதி பேருக்கு நடந்துக்காதியா, மீதி பேருக்கு நடந்துரும். மீதி நடந்துங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ வரும்யா, பேஸ்புக்ல வீடியோ கால், அடுத்து ஸ்கைப்ல என்கேஜ்மெண்ட். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போவோம், பொண்ணை தூக்குவோம், அடுத்த ஃளைட்ல ரிட்டர்ன் வந்துருவோம். ஓ, கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் பண்ணீங்களா? பொண்ணை தூக்குவோம். பொண்ணை தூக்கிட்டு தேசிக்கிறாங்க பண்ண மாதிரி பண்ணீங்க. சோ இந்த உறவுகள் ஏதோ வந்து முன்னாடி உறவுகள்லாம் பயங்கரமா கூடி கொள்ளவனாங்க, இப்பதான் எல்லாம் கெட்டு கொடுத்துருக்க ரேஞ்சுக்கு பேசிருக்கீங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல போயிட்டு நம்ம அம்மா என்ன பண்ணாங்க, கிச்சனுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாங்க. ஒரு வாட்டி நீங்க தோசை சாப்பிடணும்னா காலையில இருந்து 4 மணி நேரத்துக்கு அவங்க மாவு ஆட்டுக்கல் ஆட்டணும். அந்த சவுண்ட கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா தோசையே சாப்பிட மாட்டீங்க. ஓகேவா? அப்பா வெளியே போனாருன்னா 2 நாள் தான் வருஷத்துல லீவ் இருக்கும். தீபாவளி ஒண்ணு, பொங்கல் ஒண்ணு, வீக்கெண்ட் எல்லாம் கிடைக்காது. ஓகேவா? இதுல அப்பாவும் அம்மாவும் அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டு இருந்தப்போ நம்ம எப்படி உறவு வந்து மேம்படுத்தினாங்கன்னு சொல்ல வரீங்க. இன்னைக்கு என்ன பண்ணோம்? நம்ம
கிச்சன்ல எல்லா டெக்னாலஜியும் இறக்கணும், எல்லாத்துக்கும் மிஷின். என்ன பண்றது, 1 ஹவர்ல சமைச்சு முடிச்சிடுறாங்க. அப்பா கேட்டா ஓலா ஊபர்னு எல்லா வேலையும் முடிச்சிடுறாரு. போன் பில், கரண்ட் பில் எல்லாமே ஆபீஸ்லயே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஆக்ட் பண்ணி கட்டி முடிச்சிடுறாரு. வீட்டுல வேலை இல்லை, என்ன பண்றது சொல்லுங்க. நேரா போறோம் கிச்சனுக்கு, என்னம்மா வெங்காயம் வெட்டி கொடுக்கட்டுமா, எனக்கு என்ன பண்றது தெரியல கேட்டுட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அம்மா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சரி வந்தேன் ஒருத்தர் சிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்க வேணா சமைச்சிருங்களேன், நான் வேணா பாத்திரம் கழுவிடுறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஆயிடுச்சு சார். அதனால சார் விட்டு வைக்கிறேன். இல்ல அம்மா அப்படி சொல்றாங்க, ஐயா அப்படி சொல்றாங்க, இல்ல நீங்க சொல்றது சொல்றது. ஐயா சில விஷயங்களை பொதுவா சொல்லிட்டு போயிட்டேன்னா தப்பிச்சுட்டேன். இந்த மாதிரி சமையல் கட்டிலே ஒரு தில்லான மோகனாம்பால நடத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்க உறவு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்துட்டு நீங்க உறவு வளர்க்கல டெக்னாலஜினாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சமையல் கட்டில தில்லான மோகனம். ஆமாங்க, டெய்லி தருகிடதோம் தான். சரி, ஒரு ஆபத்தான காலம் வந்தப்போ பாத்துக்கலாம். மனுஷன் எத்தனையோ வாட்டி வந்து மனிதனோட அழிவு வந்து ஏற்பட்டிருக்கு. நிறைய ஃப்ளூ அது இதுன்னு கொத்து அழிஞ்சு போயிருக்கான். டெக்னாலஜி அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்காங்க. 5 கோடி பேருக்கு மேல நிறைய ஒரு டிசீஸ் வந்து இறந்துருக்காங்க. கோவிட் வந்தப்போ என்ன நடந்தது, சைனால கோவிட் வந்தது சொன்ன உடனே சும்மா கடந்த எங்க ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல பாட்டி மெசேஜ் அனுப்புது, மஞ்சள் தண்ணி போட்டு கொப்பிலிடா அப்படிங்குது. அந்த பாட்டிக்கு எப்படி தெரியுது, வெளியே போகும்போது டே மாஸ்க் போட்டு போடா பேராண்டி அப்படிங்குது. எப்படி தெரியுது இந்த அவேர்னஸ்? டெக்னாலஜி இல்லைன்னா இது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. சைனால இருக்கிற கோவிட் எப்படி பரவுச்சு? அது யாரோ 4 பேர் பாட்டு சொல்ல கேட்காம மாஸ்க் போடாம வந்திருக்காங்கயா. சரி, மஞ்சள் தண்ணி அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு மஞ்சள் தண்ணி கொடுங்க. சோ இந்த விஷயத்துல கோவிட்ல வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த 2 மாசத்துல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் போய் இந்த கோவிட் வேக்சின் சேருது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் நடந்துருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல படப்பொட்டி ஒன்று இருக்கும், தலைமையில தூக்கி வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. சிட்டியில இருக்க படப்பொட்டி கிராமத்துக்கு வர்றதுக்கே 3 மாசம் ஆயிடும். ஓகேவா? கோவிட் வேக்சின் வந்து 2 மாசத்துல உலகத்துல எல்லாரையும் போட்டு கொத்தா மக்களை காப்பாத்திருக்கு. உறவுகளை மேம்படுத்துறதுக்கு இதுக்கு மேல ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்காத ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னா, விவசாயிகள் விவசாயத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு நிறைய படிச்சுட்டே இருக்கும். ஆனா கிராசரி ஸ்டோருக்கு போனா நமக்கு சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எப்படி நமக்கு என்னைக்காவது கடைக்கு போய் ஐட்டம் இல்லைன்னு வந்திருக்கீங்களா? விவசாயம் பண்றது கம்மியா இருக்கு, எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். எப்படி டெக்னாலஜி, இன்னைக்கு டெக்னாலஜி உள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் உணவுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்போம். உணவுக்கு அடிச்சுக்கிற நேரத்துல நம்ம எப்படி உறவை வளர்க்க முடியும் சொல்லுங்க? மனுஷனோட பாப்புலேஷன் 1900 150 கோடி, இன்னைக்கு 800 கோடி. விவசாயத்தை பாதி பேர் விட்டுட்டு ஓடிட்டான். ஆனாலும் நம்ம தட்டுக்கு சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் டெக்னாலஜி தான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம சில பேர் அங்க உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர்ல ஒரு 4 பேர் அவங்க வேற டெக்னாலஜி வேணாம்னு சொல்லிட்டு போன்ல பாயிண்ட் தெரிஞ்சிட்டு இருக்காங்க உட்காந்து. கொஞ்சம் ஓவர் தான் இது. நடுவரவர்களே, ஒரு காலத்துல புத்தகங்கள்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு, இல்லன்னு யாரும் சொல்லல. ஒரு லைப்ரரியில கொண்டு போய் புத்தகத்தை வச்சு அடுக்கி வச்சிருக்கோம். ஆளுங்கெல்லாம் போய் தேடி இருக்கலாமே. ஒரு வாரமா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு எதுக்கு உட்காந்து சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க? சாட் ஜிபிடி டெக்னாலஜி இன்ஸ்டா 4 பாயிண்ட் சொல்லி நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த டெக்னாலஜி லைப்ரரி நம்மளோட ஸ்பீடுக்கு வளர முடியல. ஒரு லைப்ரரி இருக்குன்னா அதுல போகணும், தேடணும், அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பதில் என்ன தேடி வருது. ஒரே ஒரு கேள்வி கேட்டா போதும், சரியான கேள்வி கேட்டா போதும். இது மனிதனோட ஒரு டெக்னாலஜியோட உச்சத்துல இருக்கு. இதை போய் உதறி விட்டுட்டு நம்ம பின்னாடி நான் புக்குக்கு போறேன்னு சொன்னா எந்த வகையில நியாயமாகும்? ஸ்கூலு காலேஜ்னு ஒவ்வொரு இடத்துலயும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இன்னும் அடாப்ட் பண்ண மாட்டோம். ஹோம்ஒர்க், நம்ம சப்மிட் பண்ற அசைன்மெண்ட் எல்லாமே வந்து போன்ல வாட்ஸ்அப்ல நடந்துகிட்டு இருக்கு. எதிரணிகள் சொல்லலாம் டெக்னாலஜினால கெட்ட விஷயங்கள் நடந்து விட்டது. நம்ம சக்தி ப்ரோ சொன்ன மாதிரி எதுல கெட்ட விஷயங்கள் இல்ல. நம்ம புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட காலத்துல நல்ல புத்தகங்கள் இருந்தது, கெட்ட புத்தகங்கள் இருந்தது. நம்ம அதை பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்தோம். புத்தகத்தை எடுத்துட்டு போய் நல்ல புத்தகங்களை லைப்ரரியில வச்சோம், தவறான புத்தகங்களை எடுத்துட்டு போய் பொட்டி கடையில வச்சோம். அப்ப மாணவர்களை வழி நடத்தணும், லைப்ரரிக்கு போய் படிங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதைத்தானே செய்யணும். ஒரு புது டெக்னாலஜி வருதுன்னு பயந்து பின்னாடி போனா எப்படி மனிதனும் அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நான் கேள்வி கேட்கிறேன். ஐயா, முன்னாடி தொழில் வல்லுநர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம மைண்ட்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். டாக்டர் பச்சை கலர் மாத்திரையை காலையில போட சொன்னாரா, மஞ்சள் கலர் மாத்திரையை ராத்திரி போட சொன்னாரான்ற கேள்வி மட்டும்தான் இருக்கும். டாக்டர் என்ன சொன்னாலும் நமக்கு புரியாது. ஆனா இன்னைக்கு என் வீட்டுல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா
ஒரு பெரிய பிஹெச்டியே என் வைஃப் பண்ணிட்டு தான் சார் டாக்டர் கிட்டே கூட்டு போறா. அப்புறம் டாக்டர் போறாரு, நேரம் போய் பிரிஸ்கிரிப்ஷன்ல கை வச்சா போதும், டாக்டர் இது ஆன்டிபயோட்டிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. டாக்டர் அப்படியே பாக்குறாரு. அடுத்தது, டாக்டர் சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அந்த அளவுக்கு கேள்வியை டாக்டரை இன்டரப்ட் பண்றேன்னு பார்க்காம தொழில் வல்லுநர்கள் சொன்னதுதான் விதி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தவங்கள சரியான கேள்வி கேட்க வச்சது யாரு? டெக்னாலஜி தானே. அந்த டெக்னாலஜி வேண்டாம் வேண்டாம் பின்னாடி போகும்போது நம்ம வந்து ஒரு 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 உச்சத்துக்கு போகவே முடியாதுல்ல. ஒரு கேள்விகளை சரியா கேட்கறதுக்கு தெரியாம தானே இருப்போம். ஐயா ஒரு லாஸ்ட் ஒரு சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட தாத்தா ஒருத்தரியா சிங்க மாதிரி இருப்பாரு, சட்டை போட மாட்டாரு, தோல்ல துண்டு போட்டு பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட 5 வயசு பையனா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருக்கேன். டாக்டர் கேட்பாரு, சுகர் இருக்கா உங்களுக்கு அப்படின்பாரு. இல்ல அப்படின்பாரு. ப்ரெஷர் இருக்கா? இல்ல அப்படின்பாரு. வேற ஏதாவது நோய் இருக்கான்னு பாரு. ஏன்னா 70 வயசு, அவரை பார்த்தோன்னு நோய் இருக்கும்னு நினைப்பாரு. இல்லைங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிங்க மாதிரி சொல்லுவாரு. அங்க நினைவுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அந்த நினைவை என் பையனுக்கு நான் இப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவனை சொல்ல முடியல. நான் வார்த்தைகளால் சொல்லும் போது அவனுக்கு புரியல. அன்னைக்கு மட்டும் என் கையில ஒரு போன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும், எங்க அப்பா அடிக்கிற மொக்க ஜோக்கு, எங்க அம்மா செய்யற பிரியாணி, என் வைஃப் செய்யறது எல்லாத்தையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். மொமெண்ட்ஸை கிரியேட் பண்றேன். இன்னும் பல ஜெனரேஷன்கள் தாண்டி என் பேரப்புள்ள வந்தா கூட இன்னைக்கு நான் பேசுற பேச்சை அவனால யூடியூப்ல பார்க்க முடியும். முடியுமா உங்களால? சொல்லுங்க. டெக்னாலஜி முடியுமா? நீங்க ஐயா, டெக்னாலஜின்றது ஒரு போன் மாதிரி. வெங்காயம் வெட்டுற, கத்திரிக்காய் நறுக்கிறேன், ரொம்ப அதிரடியா பேசியிருக்கிறாங்க. என்ன எனக்கு நேரம் கொடுக்க முடியல. நீங்க பின்னாடி இருந்து சீக்கிரம் முடிக்கணும்னா நான் என்ன பண்றது? இன்னும் ஒரு பெரிய பேச்சியாளர் வேற இருக்காங்க. இல்லாட்டி உண்மையிலே சொல்றேன், இங்க பேசிய எல்லாருமே புது கருத்துக்கள் சொல்றாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இதே தலைப்பு நான் பல இடத்துல பேச கேட்டிருக்கிறேன். இங்க பேசினவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு செய்தியை புதுசாவும் வலிமையாவும் சொல்றாங்க, வலுவா பேசுறாங்க. அதனால சிநேகிலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ இந்த அணியின் நிறைவு பேச்சாளர் வாங்கம்மா, திருமதி கனகா. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கம். எல்லாம் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி இன்னைக்கு என் சியாட்டில் செல்லங்களுக்கு சியாட்டில் வாழ்த்துக்கள், சீஹாக்ஸ் வாழ்த்துக்கள்னு சொன்னீங்கன்னா நம்ம தாங்க லீடிங்கு. ஸோ அவங்க ஜெயிச்சிருப்பாங்களே நேரம். இல்லை, இன்னும் ஜெயிக்கல. பட் ஆனால் 22-7 நம்ம தான் லீடிங். 22 பட்டிமன்றத்தில் இருந்துகிட்டே விளையாடு. அதுதான் சார் டெக்னாலஜி. அதாவது இங்கேயும் இருக்க விடாம அங்கேயும் இருக்க விடாம. ஆனா நமக்கு எது தேவையோ எப்ப தேவையோ அப்ப உடனே நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அதுதானே டெக்னாலஜி. சரி, இப்போ திரை உலகத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா மாசு, உலக நாயகன் கமல்னா கிளாஸு. அதே மாதிரி எங்க பட்டிமன்றத்தின் சூப்பர் ஸ்டார்னா எங்க ராஜா சார் அவர்களே. அதே பட்டிமன்றத்தில் எங்கள் பாசத்துக்குரிய உலக நாயகியான பாரதி மேடம் அவர்களே. நம்ம சக்தி இருக்காருல்ல, அவர் சொன்னாரு, உங்களை வந்து யூடியூப்ல பார்த்ததெல்லாம் நல்லா இருக்குமா, நீங்க இங்க வந்தா தானே நல்லா இருக்கும், நாங்க இப்பதானே உங்களோட பட்டிமன்றத்துல ஒன்னா இருக்கோம். சார், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நீங்க உலகத்துல எங்க பட்டிமன்றம் பேசினாலும் எங்களால யூடியூப்ல பார்க்க முடியும்ல. அதுதான் சார் பாசம். உங்களை இன்னைக்கு இங்க கூட்டிட்டு வரணும்னு எங்களுக்கு ஆசை. நாங்க கூட்டிட்டு வந்தோம், நேர்லயும் பாக்குறோம். ஆனா நீங்க எங்க பேசினாலும், ராஜபாளையத்துல பேசினாலும், மதுரையில பார்த்தாலும், எந்த பட்டிமன்றத்தையும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா அது எங்க மேல பாசத்தினாலதான். நம்ம ஸ்னேகலின் சொன்னாங்க, நம்ம எல்லாரும் உறவுகளை வந்து தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம எந்த இதுவுமே மேன்மைப்படுத்தல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. பாம்பேல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போலாம் ஒரு இன்லேண்ட் லெட்டர் போட்டோம்னா போய் 7 நாள் போய் திரும்ப வர்றதுக்குள்ள அங்கே என்ன நடக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போதாங்க நாங்கள் உறவுகளை தக்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னால் நான் என்னத்தை பார்த்து அனுபவிக்கிறனோ, சந்தோஷப்படுறனோ, அதை என் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் என்னால் ஒரு வீடியோ கால் போட்டு கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியுதுங்கிறது இன்னைக்கு நான் மேம்படுத்திட்டு தானேங்க இருக்கேன் என்னோட உறவுகளை. ஒரு வீடியோ காலை மேம்படுத்தியா? அன்னைக்கு ஊரெல்லாம் சம்பாதிக்க போனாங்கல்ல, ஊரை விட்டு போயிடுவாங்க இல்லையா? என்னைக்கும் அவங்க வருவாங்க, எப்பவோ வருவாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க? அதுக்கப்புறம் போன் வந்தது, இன்டர்நெட் வந்தது, எல்லாரும் இணைஞ்சு இன்னைக்குதான் நம்ம உறவுகள்லாம் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன்.
அடுத்தது நம்ம சக்தி சாருக்கு காஃபி போடுறதுல பிரச்சனை. சார், உங்களுக்கு மிஷின் காப்பி போட்டா என்ன, மனுஷன் காப்பி போட்டா என்ன, பாசமா கொண்டு போய் கணவன் மனைவி கையில கொடுக்கறதுல தான் சார் ஆசையே இருக்கு. அதை மிஷின் காப்பி போட்டா என்ன, நம்ம கையில காப்பி போட்டா என்ன? சரிதான், உங்க வீட்டுக்காரோட காப்பி போட்டு தாராரா இல்லையா? 2 பேருமே காப்பியே பிடிக்காதீங்களா? முடிஞ்சது போ, கதையே க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்க காப்பி திசைக்கே போறது இல்லைங்க. ஆமா, கரெக்ட். சாப்பிடாத காப்பிக்கு ஏயா சண்டை போட்டீங்க? அதே மாதிரி நம்ம ஸ்ரேகலின் வந்து சொன்னாங்க, மாமியார் மருமக சண்டை இன்னைக்கு தீர்ந்திருக்கா டெக்னாலஜில அப்படின்னாங்க. ஏங்க, மாமியார் மருமகள்லாம் சேர்ந்து ரீல்ஸ் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் இன்ஸ்டால் அவுடேட்டா இருக்கீங்க. கூட்டவங்க மாமியாரோட ஒரு ரீலை போட்டு உறவை உயர்த்துங்க. அது ரீல் மேம்படும், உறவு மேம்படுமா? அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன், உறவு மேம்படுமாங்கிற பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனா ரீல் போட்டு இன்னைக்கு எல்லா மாமியார் மருமகளும் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதை வந்து மக்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். அதை வந்து நம்ம எந்த மாற்றத்தையும் இந்த டெக்னாலஜி கொண்டு வரல அப்படின்னு நம்ம ஸ்னேகலின் கடைசியா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா? மாற்றத்தை கொண்டு வரணும்னு என்னைக்கெல்லாம் எந்தெந்த தலைவர்கள்லாம் நினைச்சாங்களோ அன்னைக்கு அவங்க கையில எடுத்த ஆயுதங்களே எல்லாமே இந்த தொழில்நுட்ப கலைகள் தான். அன்னைக்கு நம்ம இனிஷியலா நியூஸ் லெட்டர், நியூஸ் பேப்பர்ல ஆரம்பிச்சு டெலிவிஷன்ல சொல்லி ஒரு மாற்றத்தை ஒரு தலைவர் கையில எடுத்தாருன்னா அதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதே இந்த தொழில்நுட்பம் தாங்க. அந்த மாற்றத்தை எப்படி நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல இந்த தொழில்நுட்பம்னு எப்படி சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல ஸ்னேகலின். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அதாவது 3 பேர் இருக்காங்க கவுச்சில், ஆனா 3 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு கூட இல்லை அப்படின்னு சொன்னாரு. நம்ம சக்தி தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாமோ இவங்க இதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இவங்க அப்பாவோட கட்டி பிடிச்சி எப்பவும் டெய்லி பாட்டு பாடிக்கிட்டு இருந்த மாதிரியும், அப்பானாலே தெரரு, அந்த மனுஷன் வீட்டுல இருந்தாருன்னா பாதி பிள்ளைங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காருங்க, புக் எடுத்து வச்சுட்டு ஒழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த மகன்ல வர நாசர் மாதிரி இருப்பாருங்க நம்ம அப்பாலாம் அன்னைக்கு. இன்னைக்கு என்னமோ இவங்க அவரோட உட்காந்து டெய்லி போடி குழாவி பேசி பொருளாதாரத்தை பத்தியும் உலக நியாயங்களை பத்தியும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியும் இன்னைக்கு தான் இவங்க பேசாத மாதிரியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காதலன் படம் வந்தது இல்லையா 90s, அதுல எஸ்பிபியும் பிரபுதேவாவும் சேர்ந்து ஒரு மஞ்சள் கலர் நூல் இருக்கிற ஊசியை தேடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை பார்த்து ஆண்டு வாயை திறந்து அதுக்கப்புறம் அப்பாவானவங்க எல்லாரும் என் பிள்ளைக்கு நான் ஃப்ரெண்டா இருப்பேன் நினைச்சதுனால தானங்க இன்னைக்கு இங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டா பிள்ளைங்களை கூட பேசிட்டு இருக்கோம். சினிமாவை பார்த்து குடும்பம் நடத்துறேன். இல்ல சார், இன்னைக்கு அந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே நடத்துறாங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்களே நம்ம பிள்ளைகிட்டையும் திட்டு வாங்குறோம், அப்பா கிட்டையும் திட்டு வாங்குறோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களோட நம்ம ஃப்ரெண்டா இறங்கி பழகி வாழணும்னு நம்ம ஜெனரேஷன்ல இருந்துதாங்க நாங்க அது முடிவுக்கே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்பா வந்தாருன்னா அவர் முன்னாடியே நம்ம உட்கார மாட்டோம் இல்லையா? நம்ம ராஜா சாரே சொல்லியிருக்காரு, எங்க அப்பான்னா நான் பயந்து போய் உட்காரவே மாட்டேன். இன்னமும் பயப்படுறீங்க பாருங்க. எங்க பிள்ளை என்ன பண்ணுது, என் முன்னாடி உட்காந்து ரீல் பாக்குறா, அது சிரிக்குதா, நாங்க கேட்கிறோம் என்னதுப்பா சிரிக்கிற அப்படின்னா, அந்தாப்பா இந்த ரீலை பாரு அப்படின்னு சொல்லுது. அதோட இறங்கி அதோட உலகத்துல போய் பேசி பாருங்க சார், அப்ப எல்லாமே பேசுவாங்க அவங்க கூட. நீங்களும் ரீல்ஸ் போடுங்க சார். அதுக்கப்புறம் இந்த வேலையை பத்தி சொன்னார் இல்லையா, நம்ம வீட்டு ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு. இந்த ஐடில வேலை பார்க்குறவங்க எல்லார் மேலேயும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு காண்டுங்க. ஏன் தெரியுமா? இவனுங்க கம்ப்யூட்டர் ரூம்ல உட்காந்து வேலை பார்க்குறாங்களாம், கலர் கலரா ஆஃபீஸ் இருக்காமா அப்படின்னு எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரிட்டர்ன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் வந்தோடனே இன்னுமே பொறாமப்படுறாங்க. ஆனா இப்போ ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா ஹைபிரிட் வந்திருக்குன்னா ரெண்டையுமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுதுன்னு தானே சார் அர்த்தம். அது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் தானே. அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? வேற எந்த வேலையிலையும் அந்த வசதிகள் இருக்குதா நமக்கு? அது இருக்கிறது இல்லை இல்லையா? அது மாதிரி இந்த ஐடியில வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க சொல்லாத பாயிண்ட் இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். உடம்பு சரியில்லாம அது ஹார்ட் அட்டாக் வருது, அது வருது. எந்த வேலையில எப்போ இல்லை நமக்கு கஷ்டம்? அன்னைக்கு விவசாயத்துல பாம்பு கடிச்சு இறந்தவங்க எவ்வளவு பேரு, மில்லுல வேலை செய்யும் போது உடல்ல அதாவது கை அடிபட்டு கால் அடிபட்டு உடம்புங்க எத்தனை பேரு. எல்லா வேலையிலையும் கஷ்டங்களும் சவால்களும் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி நம்ம வேலை செஞ்சுதான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையும் வேலையும் எப்போதும் வசந்தங்கள் இல்லை, அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வாழ வந்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம பேச போறது என்னன்னா, ஒரு நம்ம உறவுகளை மேம்படுத்துறது தான் டாபிக் இல்லையா? இப்போ நம்ம இதுல நான் 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பெண்களோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, உறவுகள்ல ஆண் பெண் சேர்ந்ததுதான் உறவுன்னு நம்ம சொல்றோம். அதுல அடிப்படை என்னன்னா மரியாதையும் அன்பும் தான். அந்த பெண்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ் இந்த டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டுல தான் நான் நிறைஞ்சிருக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஆர்குமெண்ட். அதாவது உறவுகள் மேம்படுறதுக்கு நமக்கு
நம்ம ஏன் நான் பெண்கள் அந்த இதில் எடுத்தேன் அப்படின்னா, அந்த பெண்களுக்கு தான் ரொம்ப எப்போ பாரு உடனே ஒரு கில்ட்டி, நம்ம சரியாக தான் பண்ணுறோமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. ஏன்னா பல தலைமுறைகளாக நம்மளை சொல்லி சொல்லி வளர்ந்துருக்காங்க. நீ படிக்கலாம் ஆனால் வேலைக்கு போகக்கூடாது, நீ வேலைக்கு போகலாம் ஆனால் உன் கணவன் சம்பாதிச்சாதான் வேலைக்கு போகணும், நீ சம்பாதிக்கலாம் ஆனால் அது உன் கணவனோட கம்மியாக தான் இருக்கணும், நீ வேலைக்கு போனால் ஆனால் பிள்ளைய பார்த்த வீட்டுக்கு வந்துடணும், 3 மணிக்கு பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளை வளர்த்தா நீ லீவ் எடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு முன்னாடி ஒரு கோலா வச்சு எங்களை குழப்பி, இன்னைக்கு நான் வேலைக்கு போறது கரெக்டா, என் பிள்ளை பிறந்தா நான் வீட்டுல இருக்கணுமான்னு எங்களை எப்பவுமே குழப்பி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டுல நாங்க பாரதி மேடம் மாதிரி ஒருத்தங்களை நாங்க எங்களுக்கு சாம்பிளா எடுத்துக்கிட்டு, நமக்கு அறிவும் திறமையும் இருந்தா எதிரில் பேசுற ஒரு ஆம்பளையா இருந்தா கூட நம்ம அந்த கருத்தை ஆணித்தரமா பேசலாம்னு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறோம் மேடம். அதுவும் நானா இருந்தா அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நான் என் கணவர் எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு, நான் என் ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுக்குறேன், காய்கறி வெட்டுறேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்கள்லாம் வந்து மேடையில பேசுறாங்க அப்படின்னா இது சரிதான் அப்படின்னு அவங்களுக்கு இந்த சமூகம் கத்து கொடுத்துருக்கிற பாடம் தான் இந்த டெக்னாலஜி மூலமா வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு வெண்ணி கூட போட தெரியாது, எங்க வீட்டுக்காரர் அடுப்பறை பக்கமே வரமாட்டாரு அப்படிங்கிறதுல இருந்து இல்ல இன்னைக்கு எத்தனையோ ஆண்களும் சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற இந்த மாயை எல்லாம் மறைஞ்சு வளர்ந்து பெண்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னா அது இந்த டெக்னாலஜி ட்ரிவன் வேர்ல்டுல தான். அதுலயும் பாரதி மேடம் அன்னைக்கு மேடையில நின்றுட்டு நீங்க பாரதி பாஸ்கர், அந்த பாஸ்கர் அவர்களை மேடைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் மேடையில வந்து சொன்னாரு இல்லையா, அவங்க எத்தனையோ வேலை விஷயமா ஊர்களுக்கு போனாலும் நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதை பார்த்து எத்தனை பேருக்கு ஆமா சரிதானே நம்ம ஒய்ஃபை நம்ம அப்படி பண்ணலாம் என்று தோண வைக்குது இல்லையா, அதுதான் இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சி. அவங்க பேசின எல்லாத்தையும் பார்த்தீங்க, அவங்கள பார்த்து ஆசைப்பட்டு தான் இந்த மேடையில பேசணும்னே உங்க முன்னாடி வந்திருக்கேன் மேடம். ஆனா என்ன நீங்க கல்வி ஊற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல. ஏற்கனவே குளிர்ந்து இவங்களை கல்வி குட்டு வாங்கினாலும் மோதிர கையில தான் குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதுல இன்னைக்கு உறவுகள்ல இன்னொரு ஒரே ஒரு விஷயம், அதாவது 1+1 = 11 அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? அதாவது 1+1 2 அப்படிங்கிறது தான் இதுவரை இருந்த சரித்திரம். என்னன்னா அது ஒரு திருமண வாழ்க்கையை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு, நீங்க 2 பேரும் உங்களை ஒவ்வொருத்தருக்காக மறைச்சு உடைச்சு மாற்றிக்கிறதா இருந்ததுதான் திருமணமா இருந்து இன்னைக்கு 1+1 11 அப்படின்னா நீயா இரு, நானா இருக்கேன், உன்னோட திறமையை கொண்டுட்டு நீ முன்னாடி போய், என்னோட திறமையை கொண்டு நான் முன்னாடி போறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை உயர்த்துவோம், நம்ம பிள்ளைங்களை வளர வைப்போம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல வளர்ற பிள்ளைங்க எந்த தொழில்நுட்பத்தாலையும் எந்த பயமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களை அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்க எல்லாரும் தொழில்நுட்பத்தை எவ்வளவோ அட்வான்ஸான எக்ஸ்பாக்ஸ் வீட்டில் இருந்தாலும் அவங்கள டென்னிஸ் கிளாஸுக்கும் சாக்கர் கிளாஸுக்கும் கூட்டிட்டு போய் காலையில 7 மணிக்கு போய் மேட்சுக்கு கை தட்டிட்டு நிற்கிற எங்களுக்கு தெரியும் சார், பிள்ளைங்களை பொத்தி வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இதுதான் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு ஆதிரை வந்து தலையில நம்ம திருநெல்வேலி போட்டிருக்கான்னு சொன்னாங்களே, அவங்க அம்மா அப்பாவை நீங்க பாத்துருக்கீங்களா? எந்த பேரண்ட்ஸாலையும் அவங்க பிள்ளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த தொழில்நுட்ப காலத்திலையும் வளர்க்க முடியும், நல்ல பிள்ளையாக ஆக்க முடியுங்கிறது இவங்க 2 பேரை விட வேற என்ன எக்ஸாம்பிள் சார் வேணும் உங்களுக்கு? இறுதியா நான் ஒரே இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு வரலாற்று ஒரு இது இருக்கு, அதாவது நம்ம வந்து 10 வயசு வரை நம்ம என்னென்ன டெக்னாலஜியோ எதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அது நமக்கு நார்மல், ஓகேவா? ஸோ நம்ம 15 வயசுலேருந்து 35 வயசுல இருந்து புது விதமான டெக்னாலஜிகள் எது வருதோ அது நம்மளை ரொம்ப எக்ஸைட் பண்ணும். மோஸ்ட்லி அதில் தான் நம்மளோட கெரியர் இருக்கும், அப்படிதான் நம்ம எல்லாருக்கும் இல்லையா? நம்ம இன்டர்நெட் வந்து அதில் தான் நம்மளோட கெரியர் இருக்கு. அதை யாரெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்களோ, நம்ம ராஜா சார் மாதிரி, பாரதி மேடம் மாதிரி ஒரு வாங்க பழகலாம்ல இருந்து வணக்கம் தமிழகம் வர யூடியூப்ல இன்னைக்கு அவங்க வந்தது வரைக்கும் எல்லாரும் இந்த டெக்னாலஜியை உபயோகித்து வளர்ந்தாங்க. ஆனா ஒரு 40 வயசுக்கு மேல வரும்போது புதுசா வர்ற டெக்னாலஜியை நம்மளால அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அது இன்க்ளூடிங் நம்மளாலையும் தான். ஏன்னா நமக்கு வந்து அது மேல எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், அது ஜெயிக்குமா, அது இன்னைக்கு இருக்க என் வாழ்க்கையை மாற்றுமே அப்படின்னு. ஆனா அப்படி மாறவே இல்லை இதுவரை எந்த தலைமுறையும், இனிமே வர தலைமுறையும் மாற போறதும் இல்லை. அதே மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷத்துல இதே மாதிரி நம்ம எல்லாரும் உட்காந்து ஸ்பேஸுக்கு மாசம் ட்ரெயின் விடுறாங்களாம், ஃப்ளைட் விடுறாங்களாம், அது தப்பு அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை தேசிய தமிழ் சங்கம் நடத்தும். அதை ராஜா சார் வந்து தலைமை தாங்குவார், அதுல மறுபடியும் நான் வந்து பேசுவேன் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கான பார்வையோடு நம் தொழில் வளர்ச்சிகளும் எல்லாமே உலகமயமாதலும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம்.
அந்த தொழில்நுட்பம் மனித உறவுகளை என்றுமே குறைக்காது, மேம்படுத்தும். அது உங்கள் கையில தான் இருக்கு. அது உங்களுக்கான நல்ல ஒரு ஊழியம். அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறேங்கிறது உங்க கையில தான் இருக்கு. நன்றி. கனகா அவர்கள் நிறைய செய்திகளை வேக வேகமா பேசியிருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர்கள் சியாட்டில் இருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு வந்து மேடையில சொல்றதுக்கு மேடை தருவது முதல்ல நல்ல விஷயம். சும்மா ஏதோ போய் பேசலாம்னு பேசாம கருத்தாக ரொம்ப யோசிச்சு வந்து அவங்க பேசியிருக்காங்க. வாழ்த்துகள், பாராட்டுகள். சும்மா ஒன்று செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது பெண்களுக்கு தொழில்நுட்பம் தான் தந்தது. ஒரு நல்ல விஷயம். இல்லாட்டி அது என்ன இருக்கும்? உங்க அப்பா காலத்துல நீங்க எல்லாம் கொஞ்சிக்குலாம் இருந்தீங்களா? அப்பா அங்க வராங்க, இங்க அடுத்த தெருவில் போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க வந்து சும்மா கதவுறீங்க. இன்னைக்கு தான் உறவு கெட்டு போச்சுன்னு. அதுக்கு மொபைல் காரணமா? இல்லை இல்லை, காதலன் படம் வந்த பிறகுதான் அப்பாவும் மகனும் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க, விளையாடுவாங்க. ஒரு ஜாலிக்கு அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்தை இதுவரைக்கும் பேசின 7 பேர் சிறந்த சிந்தனையோடு மேடைக்கு வந்திருக்கிறார்கள். 7 பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 7 பேர் மேடையில் இருக்கிறாங்கன்னா இவங்க மாதிரி இன்னும் குறைஞ்சது ஒரு 10-20 பேர் கூட்டத்தில் இருப்பாங்க. உண்மையிலே நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை சிறந்த பேச்சாளர்களை சியாட்டில் வைத்திருக்கிறது. அறிவு தலைநகரமாக இருக்கிறது. இப்போ நேர நெருக்கடி நிறைவு பேச்சாளர் திருமதி பாரதி. உங்களுக்குலாம் நான் மணி சொல்ல முடியுமா? சியாட்டில் தமிழ் தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு வழிகாட்டுகின்ற பெரியவர்கள், இன்றைக்கு ஒரு முக்கியமான விளையாட்டு போட்டி இருந்தாலும் அதை பார்க்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைகள் நச்சரித்தாலும் கூட அதையும் மீறி இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அன்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய சகோதரர், என்னுடைய மகள் சிவாங்கி, அவர் கணவர் 2 பேரும் வந்திருக்காங்க. என்னுடைய தோழி, என்னுடைய மகள் ஸ்வேதா வந்திருக்காங்க. என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிற அந்த அன்பு குழந்தைகளுக்கும் என்னுடைய அன்பை சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. அந்த நிறுவனத்தில் நானும் ஒரு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். NRA வெல்த் பிளஸ் அப்படின்ற ஒரு நல்ல ப்ராடக்ட் அவங்க கிட்ட இருக்கு. தாயகத்திலே இப்போது வளர்ந்து வருகின்ற பொருளாதார சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் அவங்கள்ட்ட அந்த ஆலோசனையை பெறலாம். அவங்க எங்கள் வெளியில் அந்த ஸ்டால் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்களாக இருக்கிற அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கின்ற அன்பான பேச்சாளர் பெருமக்களுக்கும் அன்பு வாய்ந்த நடுவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். உண்மையிலேயே இது ஒரு இக்கட்டான கட்டம். எனக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பதில் சொல்வதற்கு நிறைய கேள்விகள் என் முன்னாலே இந்த 3 பேராலும் வைக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர். நிக்கிலன் வந்து அந்த தம்பி நல்லா பேசினாரு, அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த 2 குழந்தைகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஆசைகளை பாராட்டுகிறேன். ஆரம்பத்திலேயே நிக்கிலன் வந்து என்னென்ன கருத்தை சொல்ல வேண்டுமோ அதை ரொம்ப ரத்தின 3
இந்த 3 பேர் முடிஞ்சா? நிறைய இருக்கிறது, நேரம் குறைவாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஆங்கிலத்திலே மெனிப்புலேஷன் என்று ஒரு சொல் இருக்கிறது. எனக்கு இந்த சொல்லுக்கான பொருள் இதுவரை புரிந்ததே இல்லை. அப்படின்னாலே என்னன்னு தெரியல. வெள்ளந்தியாக வாழ்ந்துட்டு பாருங்க. நீங்க நான் ஒத்துக்கிறோம். வெள்ளந்தியா வாழ்வது என்னன்னா, ஐ சே வாட் ஐ மீன், நேரடியா சொல்லிடுறது தான் வழக்கம். இந்த மெனிப்புலேஷனாலே எனக்கு என்னன்னு தெரியாது பாருங்க. 2 பேர் நண்பர்களா இருக்காங்க. ஒருத்தர் வந்து அதுல ஒரு ஆளை பிரிச்சு அவர் உன்னை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தை, உறவை அதை கொஞ்சம் பிரிப்பது தான் மெனிப்புலேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியாது. இந்த அணியிலே சரிதா என்று ஒரு பெண் வந்து பேசுறாங்க. அந்த சொல்லுக்கான பொருள் அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க 2 பேரும் தான் கிளம்பி வந்திருக்கோம். எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் தான் நடுவராக இருக்கிறார். நடுவராக இருப்பவரை அணியில் பேசுகிறவர்கள் எதிர்த்து பேச முடியாது. இப்படித்தான் பல பட்டிமண்டபங்களை இந்த வருஷமும் போன வருஷமும் 23லும் நடத்தி நாங்கள் வருகின்றோம். எங்கள் நடுவருக்கு அவர் சொல்லுவதெல்லாம் நான் 25 வருடங்களாக மறுத்து மட்டுமே வந்திருக்கிறேன் அப்படின்னே அவருக்கு நினைவுல இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு மைக்க கொடுத்து 5 நிமிஷம் நீ பேசுமானா 25 வருஷமா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கேயே கட் பண்ணி இது பேர் தான் மெனிப்புலேஷன். ஆமா. இப்போ பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே இவர் போய் அவங்கள கூப்பிட்டு, ராதிகா தர்மா அவங்கள கூப்பிட்டு, நான் வேற விமானத்துல போறேன், அந்த அம்மாவுக்கு வேற விமானத்துல போய் சொல்ல வைக்கிற அளவு ஒரு மெனிப்புலேஷனை கண் முன்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சரிதாவுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும். ஆனா அதுக்கெல்லாம் நான் அசையமா அப்படி பேசுதுங்க அது. நான் 25 வருஷமா ராஜா சார் உட்பட எத்தனை பேருக்கு எதிராக பேசியிருக்கேன். எனக்கு என்ன சொன்னா 3 பேரும் ஒரு தீர்மானம் போட்டு என்ன டார்கெட் பண்ணியே பேசுறாங்க. டார்கெட் வால்மார்ட் எல்லாம் இங்க இருக்கு. அந்த அணியில இருந்து 3 பேர் இருக்காங்களா, யாராவது இதை பத்தி பேசினாங்களா? இவர் இந்த தம்பி சொல்றாரு, நான் வந்து என்னங்க மொபைலை பார்த்து சாட் ஜிபிடி நான் கேட்டேன். அதாவது அவமானப்படுத்துங்க இந்த அளவுக்கு. சாட் ஜிபிடி கேட்டேனே, இந்த தலைப்பு கேட்கல. நம்ம வேதகிரி பேசுறது, வேதகிரி சார் பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லணும், பாராட்ட வேண்டியது நம்ம பாராட்டணும். பாருங்க, வாழ்க்கையில பாசிட்டிவ் திங்கிங்கிறது முக்கியம். அதுக்கு ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சனை நான் பார்த்தேன். நாங்களாம் 25 வருஷமா பேசுகிறோம். அவர் எனக்கு முன்னாடியிலேருந்து அவர் பேசுகிறார். நாங்கள் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி எங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிச்சாலே 1.25 நிமிஷம் கழிச்சு அர்ஜென்ட்டாக ஒரு கால் வருதுன்னு வெளியில் போயிடுறேன். நாங்கள் ஓரளவு நாடறிந்த பேச்சாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். நாங்க பேசினாலே எங்க பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது. இவர் பேசுவாராமா இன்னைக்கு, அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்களாமா. அது நம்ம பிள்ளைங்க இருக்கவங்களுக்கு பிள்ளைங்க பேரம் பார்ப்பாங்க. முதல்ல பிள்ளைங்களை பார்க்க வைங்க. அவ சூப்பர் போலுக்கு போகாம இந்த ஆள் பேசுறத கேட்கறது கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு கட்டுப்படுத்த. இவர் நாளைக்கு பிள்ளைங்களுக்கு போட்டு கேட்பாரு, எங்கேயும் போகாத உட்காரு, கையை கட்டு, அப்பா பேசுறத பாரு, வேற வழி இல்லாம அது கேட்கும்னு இவர் நினைச்சா அது நன்னம்பிக்கை. அதுங்களுக்கு நாளைக்கு பிள்ளை பிறந்து இவர் பேச்சப்போ அவர் எவ்வளவு கேவலப்படுவாங்க பேரன் மாதிரி. இது ஒரு அணி, இதுக்கு ஒரு தலைவி. அவங்க பேரு கனகா. வந்த உடனே இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, நடுவில் ஒரு நிகழ்ச்சி தொகுத்து எம்சி பண்ணும்போது இப்போ ராஜா சாரை பற்றி அந்த எம்சி ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பேச போகிற ராஜா சார், அது கூட ஒரு சீட் வரும். அந்த சீட்டில் கார் நம்பர் MX 1356 யாருடையது அவங்க தண்ணி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பட்டிமன்றம் பேசிட்டு நடுவில் சூப்பர் போலோடைய ஸ்கோர்
தெரிஞ்சு கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா நான் இப்போ. அது மாதிரி பட்டிமண்டபம் பேசிக்கொண்டு சூப்பர் பவுலுடைய ஸ்கோரை நீங்க பார்க்கலாம். உறவுகள்ல நீங்க இருக்கிற போது பிள்ளையனுடைய முகத்தை பார்த்து பேசுற போது பாதி போல நீங்க பார்க்கறதுனாலதான் பிள்ளைக்கு அம்மாக்கு என் மேல பிரியம் இல்லையோன்னு தோணுதுன்னு நாங்க 4 பேர் பேசிக்கிறோம். நாங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இங்க அமெரிக்காவில் இருந்தாலும் நாங்க எங்க பிள்ளைங்களை இந்த பாப்பாவோட அப்பா அம்மா மாதிரி இங்கதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம் பார்த்தாலே தெரியுது. நல்ல பிள்ளை வளர்த்துருக்கீங்கம்மா. ரொம்ப அந்த மாதிரி நாங்கெல்லாம் வளர்க்குறோம் சொன்னாங்க. அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். அடுத்து என்ன சொன்னாங்க, நீங்க சரியா கவனிச்சிருந்தா அதை பிடிச்சிருப்பீங்க. எங்க பிள்ளைங்களை நாங்க சாதனங்களை காட்டாம டென்னிஸ் கிளாஸுக்கு அழைச்சிட்டு போறோம், அந்த கிளாஸுக்கு அழைச்சிட்டு போறோம், இந்த கிளாஸுக்கு அழைச்சிட்டு போறோம். தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த யுகத்திலும் எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் நேரம் செலவழிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலும் அந்த உண்மை எங்க வந்தது? அந்த யுகம் சரியில்லை. நமக்கு எதுக்கு மாதிரி வம்பு? ஏதோ உள்ளுக்குள்ள நடுவரா இருந்த மாதிரி போகிறது. சூப்பர் போல்ல சேம் சைட் கோல் உண்டாது. எனக்கு அந்த விளையாட்டு தெரியாது. அது கால்பந்துல சேம் சைட் கோல் போடுற மாதிரி அத்தை அவர்கள் சேம் சைட் கோல போட்டுட்டாங்க. அவங்க உங்களுக்கு ஆசையா? பாப்பா என்ன பேசுறீங்க? 3 பேர் வந்து அப்பெல்லாம் இன்லாண்ட் லெட்டர்ல தானே எழுதுவாரு. அந்த இன்லாண்ட் லெட்டர் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல? உங்க பாட்டி, உங்க பெரியம்மா யாராவது எழுதின ஏதாவது ஒரு இன்லாண்ட் லெட்டர் வீட்டுல இருக்கா? அது கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சு பாருங்களேன். படிச்சு பாருங்க தயவு செஞ்சு. பட்டிமண்டப தலைவி மேடம் அவர்களே, இந்த பட்டிமண்டபத்துல இல்ல, பொதுவா கனகா, அவங்க பேர் கனகா. கனகா பேர் எழுதிருக்கேன். சாமத்துல வார சாமந்தி பூத்தார அந்த கனகா இன்னும் லெட்டர் ஒண்ணு படிச்சு பாருங்களேன். அதுல இடம் இருக்காது. அட்ரஸ் எழுதுற இடத்துக்கு பக்கத்துல 2 லைன் எழுதிருக்கும். அட்ரஸ் மேலாம் 2 லைன் எழுதிருக்கோம். எப்படிலாம் எழுதிருக்கோம் தெரியுமா? இந்த பாரதிக்கு இப்ப வர்ற மாசம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்த நாள், இந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணு அப்படின்னு எழுதினா அது கூட பிரியங்க. அது செய்யறது தான். கூடவே இருக்கும் பாரதி பிறந்த நாள் அன்னைக்கு தான் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வளர்மதிக்கு பிறந்த நாள். அவளுக்கும் சேர்த்தா. வளர்மதி யாரு? உறவா? ஒட்டா? கூட போறதுதான் கிடையாது. நான் அவங்க தங்கச்சி பொண்ணு. என் பிறந்த நாளுக்கு வாழ்த்தலாம். என் வீட்டு பக்கத்துல இருக்கிற குடும்பக்காரங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுடைய பிறந்த நாள் என்னைக்கும் தெரிஞ்சு வாழ்த்துக்கிற அன்பை இன்னும் லெட்டர் உங்களால பார்க்க முடிஞ்சதுதான் தவிர இன்றைக்கு நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் குறுஞ்செய்தில அந்த அன்பு இருக்கா? இல்லையே. இல்லையேம்மா. நான் கேட்கிறேன், வாட்ஸ்அப்னால அன்பை வளர்க்குறாங்க யாரு? கனகா. சாமத்துல வாரு சாமந்தி